நேத்து நடந்த ஒரு நிகழ்ச்சிக்காக ஒரு அவங்க நடந்துகிட்ட முறை எப்படி சொல்றோம்னு எனக்கு தெரியல. அவ்ளோ அசிங்கப்பட்டு, அவமானப்படுத்து என்னை அனுப்பிச்சிருக்காங்க. எவிடன்ஸ் இருந்தும் எதுக்காக எனக்கு ஃபார்ம் குடுக்கணும்? நான் வந்து சிஎம் பட்டம் வேணும்னு சொல்லி நான் அங்க போகல. சாதாரண ஒரு எம்எல்ஏ சீட் கேட்டு தான் நான் போனேன். எதுக்காக எனக்கு ஃபார்ம் குடுத்தாங்க? அன்னைக்கே என்ன போ குடுக்க முடியாதுன்னு சொல்லிருக்கலாம் இல்லையா? அ எதுக்காக எனக்கு வந்து ஃபார்ம் குடுத்தாங்க. 15,000 பணம் கட்ட சொன்னாங்க. நான் பணம் கட்டுனேன். எவ்வளோ கம்பீரமா போய் நான் நடந்துக்கிட்டேன். ஒரு ஹெட் வெயிட் இல்லாம, ஒரு இது இல்லாம, என் கூட யாரும் ஆள்கள் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நான் தனியா போயி, நான் எவ்வளோ மரியாதை குடுத்து, ரெஸ்பெக்ட் குடுத்து நான் நடந்துக்கிட்டேன். எனக்கு குடுத்தாங்க. எனக்கு ஃபார்ம் குடுத்தாங்க. நான் ஃபில் அப் பண்ணி குடுத்தேன். எனக்கு சலன் குடுத்தாங்க. நேர்காணல் கூட நான் வர சொன்னாங்க. டைம் மாத்தி மாத்தி சொன்னாலும், நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு நான் போனேன். நான் போன உடனே எதுக்காக கேட் சாத்தணும்? கேட் சாத்தும்போது, சரி என் கார் வந்து எல்லாரும் அடிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. "போ இங்கேருந்து போ, போ, போ" அப்படின்னு சொல்லிட்டு. இதெல்லாம் குடுத்துட்டு, நேர்காணலுக்கு வர சொல்லிட்டு, எதுக்காக அந்த மாரி அசிங்கமா என்கிட்ட நடந்துக்கிட்டாங்கன்றது எனக்கு தெரியல. இப்போ உங்களுடைய அந்த ஃபார்ம வாங்குனவங்க அந்த இடத்துல இருந்து எழும்பி உடனே வெளிய போயிட்டாங்க. அவங்க என்ன சொல்லிட்டு வெளிய போனாங்க? அந்த கோகுலேந்திரா அப்படிங்கிறவங்க உங்களுடைய ஃபார்ம் அந்த மனுவ ஏன் வாங்காம வெளிய போறாங்க? நான் உள்ளே போம்போது அவங்க எல்லார்கிட்டயும் ஃபார்ம் வாங்கிட்டு இருந்தாங்க. கோகிலா இந்திரா மேடம். ஒரு பக்கத்துல டிரான்ஸ்ஜெண்டர் ஒருத்தர் இருந்தாங்க. அவங்க சொல்றாங்க, "அந்த அம்மா வராங்க" அப்படின்னு சொல்றாங்க. உடனே இந்த அம்மா என்ன பண்ணுது, அங்க அந்த இடத்த விட்டு அங்க போய் நிக்குது இப்போ. வெளியில போனோம்னா ஒரே தடவ வெளியில போயிடணும். ஒரு இன்சல்ட் பண்ணணும், அவமானப்படுத்தணுன்றதுக்காகவே இங்கேருந்து அங்க போய் நிக்கிறாங்க. சரி அங்கேயும் குடுத்துட்டு இருக்காங்களேன்னு நான் நடந்து போய் ரெஸ்பெக்ட் குடுத்து, "இந்தாங்க மேடம்ன்னு" குடுக்க போனா, அங்கேருந்து என்னோட கார் நிக்குது. என் கார் கிட்ட போய் நிக்கிறாங்க. அங்கேயும் போனா அங்கேருந்து வெளியில போயிட்டாங்க. காரணம் என்ன? நான் நின்னேன்ல. அன்னைக்கு என்ன வெளியில அனுப்பிச்சிருக்கலாம்ல அவங்க. இல்ல வாங்க முடியாது. நீங்க வெளியில போங்கன்னு சொல்லியிருக்கலாமே. அவங்க போனதுக்கு காரணம் என்ன? என்ன காரணம்? எனக்கு தெரியல என்ன காரணம்னு. ஓகே. இப்போ உங்களுடைய கோரிக்கை அதாவது நீங்க என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்க? கட்சியில என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்க? நான் ஒண்ணும் பண்ணணும்னு நினைக்கலப்பா. அவங்க சிஎம் என் சீட் எனக்கு வேணும். நீ உட்கார்ந்திருக்க சீட் வேணும்னு நான் அங்க போகல. எனக்கு சாதாரண ஒரு எம்எல்ஏ சீட் எனக்கு வேணும். நான் மக்களுக்கு சேவை செஞ்சுட்டு இருக்கேன். என்னோட கட்சியே பேர் பாருங்க. தமிழகம் அம்மா முன்னேற்ற கழகம். இது வந்து நான் ரெஜிஸ்டர் பண்ணாமயே சமூக சேவை நான் பண்ணிட்டு இருக்கேன். நெறைய பேருக்கு வீடு கட்டி குடுத்துருக்கேன். ஹேண்டிகேப்ஸ்க்கெல்லாம் நெறைய உதவி பண்ணியிருக்கேன். கல்யாணம் பண்ணி வச்சிருக்கேன். எல்லாம் நல்லா தான் போயிட்டு இருக்கு. நேத்து என்ன அசிங்கப்படுத்துனதுக்கு காரணம் என்னன்றது மட்டும் எடப்பாடியார் எனக்கு சொல்லணும். இல்ல இப்போ இப்ப நீங்க புதுசா ஒரு கட்சி ஆரம்பிச்சுட்டீங்க. அப்படி இருக்கும்போது எதுக்காக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்குள்ளேயே போகணும்? நீங்க தனியா நிக்காமயே அப்படி செயல்படணும்னு நினைக்கிறீங்க? சுற்றுப்பயணம்னு போயிருந்தேன் நான். சுற்றுப்பயணம் போயிருக்கும்போது எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா, "தனி கட்சி ஆரம்பிக்காதீங்க. அம்மா கட்சிக்குள்ளேயே நீங்க வாங்க. நீங்க இவ்வளவு உதவி பண்றீங்க." அப்படி எல்லாம் போற இடத்துல எல்லாம் அப்படி சொன்னாங்காட்டி தான் நான் வந்து அங்க போனேன். சரி வேண்டாம். மறுபடியும் இந்த இந்த கட்சி ஆரம்பிச்சு மறுபடியும் எங்க அம்மா இதுக்கு ஓட்டு விழுகாது. ஓட்டு வடியும். அன்றதெல்லாம் நினைச்சு பார்த்துட்டு தான் நான் அத க்ளோஸ் பண்ணிட்டு, நாங்க தேடி போனது நானாவே போனேன். யாரும் என்கிட்ட சொல்லியோ, அவங்க சொல்லி, இவங்க சொல்லி எல்லாம் நான் போகல. நானாகவே போனேன். போன இடத்துல அவ்வளோ அசிங்கப்படுத்தி, அவமானப்படுத்தி என் கார வந்து அடிச்சு என்ன அனுப்பிச்சிருக்காங்க. இப்போ நீங்க வந்து புரட்சி தலைவி அம்மாவுடைய வாரிசு அப்படின்னு சொல்றீங்க. உங்கள்ட்ட எவிடன்ஸ் இருக்குன்னு சொல்றீங்க. இது ரொம்ப நாளா சொல்லிட்டு இருக்கீங்க. இத வெளியிடுறதுக்கு வாய்ப்பு இருக்கா? அ வெளியிடுவீங்களா? கண்டிப்பா வெளியிடுவேன். வாய்ப்பு இருக்குது. உங்களுக்கு மனு குடுக்க போன இடத்துல உங்கள வெளிய துரத்திட்டாங்க, அவமானப்படுத்திட்டாங்க அப்படின்னு சொல்றீங்க. மக்கள் சேவை பண்ணணும்னு நினைக்கிறீங்க. இந்த வாரிசா இருந்தா கண்டிப்பா அந்த கட்சியில இருக்கணும். அப்படி ஏதாவது நார்ம்ஸ் இருக்கா? அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம்ல. நான் வாரிசு. எனக்கு தான் அந்த தலைவர் பதவி தரணும். அந்த மாரி ஏதாவது இருக்கா? இல்ல அதுக்காக தலைவர் முயற்சி பதவி பண்ணுவீங்களா? எனக்கு வேணும்னு சொல்லி நான் கேட்கல. ஏதோ ஒரு வாய்ப்பு குடுத்தா என் பாட்டுக்கு நான் பண்ணிட்டு போயிட்டே இருப்பேன் அப்படின்னு நான் நெனச்சேன். எனக்கு அவங்க அவங்க தலைவரா இருக்கணும், இவங்க இருக்கணும் அப்படிலாம் கிடையாது. எனக்கு எங்க அம்மா ஆட்சி மலரணும். அவ்வளவுதான். இதுவரைக்கும் இது தொடர்பா வழக்கு ஏதாவது போறீங்களா? இல்ல அடுத்த அடுத்த கட்ட நடவடிக்கை என்னவா இருக்கும் உங்களுக்கு? கண்டிப்பா இதுக்கெல்லாம் வந்து எனக்கு இப்ப எனக்கு அவமானப்படுத்தியிருக்காங்க. எங்கள சேர்க்காம இருக்கிறதுக்கு, எனக்கு கட்சிக்குள்ள இருக்கிறத மூத்த தலைவர்களால வெளியில போறதுக்கு காரணம் என்ன? காரணம் என்ன? இதெல்லாம் எனக்கு தெரியணும்.
அடுத்த நடவடிக்கை நான் வந்து தர்ம போராட்டம் பண்ணுவேன். எங்க அம்மா சமாதியில உட்காந்து எனக்கு அவமானம், ஏன் என்னை அவமானப்படுத்தணும், என்னை ஏன் வெளியில அனுப்பணும், ஏன் எனக்கு ஃபார்ம் கொடுக்கணும் ஃபர்ஸ்ட், அதுக்கப்புறம் ஏன் என்னை மறக்கணும், அதுக்கு ஆன்சர் சொல்லிதான் ஆகணும் அவரு. இப்போ ஒருத்தரே வெளியே அனுப்புறதுக்கு காரணம் என்னன்னு நீங்க நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்து. இப்ப செங்கோட்டையன் வெளியே இருக்காரு, டிடிவி வெளியே இருக்காரு, ஓபிஎஸ் வெளியே இருக்காரு. அம்மா கட்சி வரக்கூடாதுங்க அவங்களுக்கு. அம்மா கட்சி வரக்கூடாது. டோட்டலா ஏடிஎம்கேன்றது ஒரு டீமே இருக்கக்கூடாதுன்னு சதி பண்ணிட்டு இருக்காங்க. அதுதான் நான் என்னோட கருத்தா இருக்கு. அதுதான் நான் நினைச்சிட்டு இருக்கிறேன் நேத்துல இருந்து. செங்கோட்டையனை வந்து வெளியில போனதுக்கு அப்புறம் நான் இது வந்து இந்த செங்கோட்டையன் அவர்களை ஏன் வெளியில எடுத்தீங்கன்றதுக்காக நான் டெல்லி போயிட்டு அமித்ஷாஜி பார்த்து பேசியிருக்கேன். நான் பேசிட்டு என் அம்மா கட்சி இப்படி உடையுது, நான் உள்ள போக மாட்டேன், எனக்கு எதுவுமே வேண்டாம், எல்லாரும் சேர்ந்து அம்மா அம்மா சொன்னது உயிரில என்னெல்லாம் எழுதி வச்சிருக்காங்க அது கொஞ்சம் படிச்சு பார்த்து நீங்க அதுபடி நீங்க நான் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொன்னதுக்கு, ஒரு வாரம் பொறுங்க, யூ வெயிட் 1 வீக், நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. மறுபடியும் அவங்க என்னை கூப்பிடவே இல்லை. இதெல்லாம் பார்த்து தெரியும் போது அம்மா ஆட்சி ஒடியணுமா, அம்மா ஆட்சி டோட்டலா போயிடணுமா, காலி பண்ணிடணுமான்னு நினைக்கிறாங்களோன்னு என்னோட கருத்து. யாரும் எனக்கு சொல்ல, என்னோட கருத்தா நான் சொல்றேன். இதுக்கு நீங்க என்ன மாதிரியான நடவடிக்கை எடுப்பீங்க? ஃபியூச்சர்ல கண்டிப்பா நடவடிக்கை எடுக்கிறேங்க. நான் வந்து சுப்ரீம் கோர்ட் ஆல்ரெடி போட்டிருக்கேன். அங்க என்ன தீர்மானம் வருதோ அது பொறுத்து தான். இல்ல இப்ப காயம் ஏற்பட்டிருக்கும் போது வந்து ஒரு காவல்துறை அணுகி ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்கன்னா இல்ல அது வேண்டாம். பிரச்சனை போயிட்டு இருக்கு, அது வேண்டாம். சரிங்களா? அவரு வந்து எடப்பாடியார் இருக்கட்டும், இவங்கள கொண்டு போய் நிப்பாட்டு வந்து கரெக்டா ஜெயிக்கணும்னு தான் நம்ம ஆசைப்பட்டோம். சரிங்களா? வேற எதுவும் நமக்கு வேண்டாம். இல்ல இதுக்கு நீங்க புகார் கொடுக்க மாட்டீங்க? அப்போ நான் புகார் கொடுக்க மாட்டேன். இன்னும் அது மேல் நடந்தால் நான் கண்டிப்பா புகார் கொடுப்பேன். இப்ப இருக்க தலைமை முடிவு எடுக்கும். இப்போ நீங்க போறீங்க, அந்த கட்சிக்காக அப்ரோச் பண்றீங்க, மனு கொடுக்குறீங்க, ஃபார்ம் வாங்குறீங்க, அந்த கட்சியில உங்களை எந்த அளவுக்கு மதிக்கிறாங்க? எல்லாரும் நல்லா தான் மதிச்சாங்க, எல்லாரும் நல்லா தான் ரெஸ்பெக்ட் கொடுத்தாங்க. நீங்க வந்தா கண்டிப்பா எங்க கட்சி மறுபடியும் மீண்டும் வந்துரும், அதான் மீண்டும் மறுபடியும் வந்துரும், எல்லா தொகுதிக்கும் நீங்க வரணும், எல்லா தொகுதிக்கும் வரணும் அப்படின்னு எல்லாம் சொன்னாங்க. எனக்கு ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டுக்கிட்டாங்க. அப்புறம் எல்லாம் ஆதரவு கொடுத்தாங்க, நல்ல ஆதரவு கொடுத்தாங்க. அங்கே இருக்கிறவங்களால என்கிட்ட ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டாங்க. அப்படியே அம்மா மாதிரி இருக்காங்கன்னு சொல்லி சில பேர் அழுந்தாங்க, எல்லாம் பண்ணாங்க. கடைசியில் இந்த மாதிரி ஏன் பண்ணாங்கன்றது எனக்கே ஒரு கேள்விக்குறியா இருக்கு. இது வந்து அவரு இது வந்து நான் சொல்ற இந்த மீடியா மூலமா தகவல் எடுத்துக்கிட்டு அவங்களுக்கு எனக்கு பதில் சொல்லி தான் ஆகணும். இந்த மாதிரி உங்க மேல விசாரிச்சு அதெல்லாம் வந்துட்டு கட்சியை சார்ந்தவங்க, கட்சியில பொறுப்புல இருக்கிறவங்க பண்ணாங்களா இல்ல தொண்டர்கள் உங்களை இந்த மாதிரி? இல்ல, கட்சியில இருக்கிறவங்களே விசாரிச்சாங்க. முக்கியமான குறிப்பிடும்படியான ஆட்கள் யாராவது சொல்ல முடியுமா? யார் யார் அங்க நிறைய பேர் இருந்தாங்க. இல்ல, நிறைய பேர் இருந்தாங்க. கமலன் கண்ணன்ன்றவங்கள தான் முக்கியத்துவம் கொடுத்து என்கிட்ட ஃபார்ம் வாங்கிட்டாங்க. நீங்க வந்தா கண்டிப்பா அம்மா கட்சி வந்துருமான்னு சொல்லிட்டு அவரு ரிக்வெஸ்ட் பண்ணி. இப்போ உங்க மேல நடந்த தாக்குதலுக்கு நீங்க புகார் அளிக்க மாட்டேன்னு சொல்றீங்க. உங்ககிட்ட ஆதாரம் இருக்கு, உயில் இருக்கு, ப்ரூஃபுக்கு உயிரோட ஆட்களும் இருக்காங்கன்னு சொல்றீங்க. அவங்க எல்லாம் சாட்சி சொல்ல வருவாங்க, இதெல்லாம் கரெக்டா போகும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? இதெல்லாம் சாத்தியமா? கண்டிப்பா கண்டிப்பா இது சாத்தியம். இப்போ அடுத்த முடிவு, அந்த உயில் இதெல்லாம் எப்போ டிஸ்ப்ளே பண்ணுவீங்க? இப்போ ஒரு 4 வருஷமா 5 வருஷமா இந்த டாபிக் போயிட்டு இருக்கு. இப்போ வந்து எப்போ அந்த உங்ககிட்ட இருக்கக்கூடிய ப்ரூஃபை நீங்க வந்து மக்கள் மத்தியில காமிக்க? பொங்கல் கழிச்சு ரிலீஸ் பண்றேன். இல்ல பொங்கல் கழிச்சு ரிலீஸ் பண்றேன். மேம் சொல்லுங்க, இந்த எவிடன்ஸை நீங்க எப்போ ரிலீஸ் பண்ண போறீங்க? பொங்கல் கழிச்சு ஒரு 24th அந்த மாதிரி ரிலீஸ் பண்ண போறோம். என்ன மாதிரியான எவிடன்ஸ் எல்லாம் உங்ககிட்ட இருந்து எதிர்பார்க்கலாம்? என்கிட்ட இந்த ஒரு உயில் உயில் ஒன்று இருக்கு, முக்கியமான அம்மா வந்து கைப்பிடி எழுதி அதுக்கு விட்னஸ் வந்து அதான் சொன்னேனே ஷீலா பாலகிருஷ்ணன் சொல்லிட்டு அவங்க விட்னஸ், அவங்கக்கிட்ட இருக்குது. அவங்க தான் விட்னஸை. அவங்க வந்து இது பண்ணாங்க. அம்மாவும் என்கிட்ட இந்த விஷயம் பேசியிருந்தாங்க. இதுதான் விஷயமே. இது வந்து வெளியிட்டாலே சில இதுக்கெல்லாம் ஒரு முடிவு வந்துடும். இப்போ நீங்க சொல்லிட்டு நீங்க இந்த உயில் இதெல்லாம் சொல்றீங்க, இது ஒரு டாக்குமெண்டேஷன் அவங்க எழுதினாங்க அப்படின்னு. பயாலஜிக்கலா வந்துட்டு இப்போ ஒரு டிஎன்ஏ டெஸ்டோ அந்த மாதிரி உங்களால வந்துட்டு அது ப்ரூவ் பண்ண முடியுமா? கண்டிப்பா. இதுக்காக தான் நான் சுப்ரீம் கோர்ட்ல போயிட்டு நான் கேஸ் போட்டிருக்கிறது. இதுக்காக தான் நான் இருக்கேன்னு வந்திருக்கேன். பல தடவை நான் கேஸ் போட்டிருக்கேன். இதெல்லாம் நான் சொல்லிட்டு இருக்கேன். இந்த ஆதாரங்களெல்லாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் ஜெராக்ஸ் பண்ணி காப்பி நான் உங்ககிட்ட கொடுத்துருக்கேன். இருந்தாலும் ஏன் என்னோட டிஎன்ஏ டெஸ்ட் நீங்க எடுக்கல, நீங்க ஏன் எடுக்கல? அவங்க சொல்றாங்க நீங்க தான் போடணும்னு எங்களுக்கு தெரியும்,
அதனால இல்ல உங்க உயிருக்கு ஆபத்து வந்துடக்கூடாதுன்னு சில பேர் அட்வைஸ் பண்ணிருக்காங்க. அந்த மாதிரி சொன்னது யாரு குறிப்பிட்ட அபிஷியல் சொன்னாங்களா இல்ல வேற யார் சொன்னாங்க? சில அட்வொகேட்ஸ் சொன்னாங்க. சில அவங்களுக்கு எப்படி அட்வொகேட்ஸ் தெரியும் நீங்க தான் அவங்களுடைய மகள்னு? அவங்க தெரியல, எல்லாம் விசாரிச்சுக்கலாம், எல்லாம் விசாரிச்சிருக்கலாம், விசாரிச்சுட்டு அவங்க சொல்லிருக்கலாம். எனக்கு தெரியாது அந்த விஷயம். 76ல இருந்து இப்ப வரைக்கும் நீங்க உங்களுடைய பை பர்த்ல இருந்து இப்ப வரைக்கும் உங்களையும் அம்மாவை புரட்சி தலைவியையும் இவங்கதான் இவங்க குழந்தை அப்படின்னு பாக்குற அளவுக்கு உயிரோட எவிடன்ஸ் இருக்காங்களா? கண்டிப்பா இருக்காங்க. இருக்காங்க. எனக்கு தூக்கி கொடுத்தவங்களும் இருக்காங்க. அதுவும் கூடிய சீக்கிரம் ரிலீவ் பண்ணும். ஓகே, தேங்க்யூ. 1,25,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க 8939888378. இமெயில் advttanditv@dttv.in.